முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரியே இருக்க? இல்லை, ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது வரைக்கும் மாமா தான் எல்லாம் கட்டினாரு. ஆனால் இப்போ இது என்ன கேள்வி? நான் தான் கட்டுவேன். விஜய், அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, உங்களால் கட்ட முடியுமா? லூசு, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் உனக்கு என்ன தேவைனாலும் அதை என்கிட்ட தான் கேட்க முடியும். இதுக்கு ஏன் தயங்குற? இல்லைங்க, சொன்னேன். இனி என்ன பண்ண போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆரி கண்மணி, உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு, சரியா? நான் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும். பேசாமல் நம்ம எங்காவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி போகலாமா? ஏன் கண்மணி, ஏன் இப்படி சொல்கிற? எங்கள் அப்பாட்ட கேட்டால் பணம் தர போகிறாரு. சாச்சா, தப்புங்க. கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டது வேற. இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம தேவையை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் அவர்கிட்ட கேட்க வேண்டாங்க. அவங்களும் எவ்வளோ தான் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களோட பையன் பண்ணாங்க. ஆனால் இப்போ நானும் புதுசாக வந்திருக்கல, எனக்கும் பண்ணுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் கேட்டால் எங்கள் அப்பா என்ன வேணாலும் பண்ணுவார். நீ ஏன் இப்படியெல்லாம் பிரித்து பிரித்து பேசுகிற கண்மணி? உங்கள் அப்பா பண்ணுவார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் அம்மாவை நினச்சி பாருங்க, பண்ண விடுவாங்களா? ஐயோ கண்மணி, நான் எங்கள் அம்மாவில் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள மதிக்கிறது இல்லை. இதில் அவங்க எனக்கு பர்மிஷன் தரணுமா? என்ன கண்மணி? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. இது வரைக்கும் அவங்களோட பையனா நான் இருந்தேன், அதனால எனக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ திடீர்னு நீ வந்தனால உனக்கு பண்ண மாட்டாங்கன்னு நீ சொல்ல வர, அப்படி தானே? ஆமாங்க, அதை தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு பண்ணுவாங்கன்னா நீங்கள் அவங்க பையன் பண்ணுவாங்க. ஆனால் நான் திடீர்னு வேண்டாம் வெறுப்பாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன், எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல. சரி கண்மணி, பார்த்துக்கலாம். ஏதாவது பார்ட் டைம் ஜாப் நீ சொல்கிற மாதிரி தேடுவோம். தேடி போனால் தான் ஆகும். நீ சொல்கிற மாதிரி இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, அப்படி தானே? ஆமாம், அதே தான் நான் கரெக்டாக சொல்ல வந்தேன், நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு வேறு படிக்கணும், இன்னும் நமக்கு அந்த வேலை வேறு இருக்குது. சரி, ஓகே ஓகே, புலம்பாத. இப்போ வா, ஃபஸ்ட்டு லைப்ரரி போய் நோட்ஸ் எடுத்துட்டு அப்புறமா கிளம்புவோம். ம், சரிங்க. சரி, ஓகே, அதான் ப்ராப்ளம் சால்வ் இல்லை. அப்புறம் ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க? இப்போயாவது சிரிக்கலாம்ல? ஓகேவா? அப்பாடா, கண்மணி சிரிச்சுட்டா. ஐ எம் ஹாப்பி. சரி வாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு கிளம்புவோம். ஓகே கண்மணி. ஓ, இதுக்கு தான் அந்த தேடியில் புதுசாக கல்யாணம் பண்ண கேஸுங்களா? வரட்டும் வரட்டும், பிரித்து விட்றேன். கல்யாணம் பண்ணால் காலேஜ் வெளியே அதை வச்சுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி நடந்துக்கிட்டா என்னது இது? காலேஜா இல்லை சத்திரமா? இருக்குது இது உங்களுக்கு. போ கண்மணி, ஏன் இங்கே நின்ட்டா? இல்லை, ஒரு நிமிஷம். என்ன கண்மணி, மேம் வேற நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன? என்னங்க, இந்த மேம் கொஞ்சம் சிடி சிடி, எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. ஏதாவது சொன்னால் கூட சரி சரின்னு தலையாட்டிட்டு கிளம்பிடலாம், சரியா? இங்கே பாரு கண்மணி, தேவையில்லாமல் நான் பேச மாட்டேன். ஆனால் பொம்பளை தாங்கன்னா கண்டிப்பாக பதிலுக்கு நானும் 2 கொடுத்துருவேன். அப்புறம் நீ கோச்சிக்க கூடாது. இங்கே பாருங்க, இது காலேஜ், நம்ம சில விஷயத்துக்கு அடங்கி போய் தான் ஆகணும். நினச்சதே எல்லாத்தையும் பேசணும்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளால் இங்கே படிக்க முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னமோ கல்யாணம் ஆனவொன்னே பொண்டாட்டி பேச்சு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அது இதுதானான்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்க. சரி விடு, என்ன பண்ணுறது? நீ சொல்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, நான் எதுவும் பேசலை, போ. ம், சரிங்க. வந்ததுங்க ரெண்டும் அங்கேயே நின்று தனியாக குணு குணுன்னு பேசுதுங்களே, ஒருவேளை நம்மளை பற்றி தான் பேசுங்களோ? பாரட்டும், பாப்பா. என்ன என்ன வேணும்? மேம், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சரி, ரிஜிஸ்டரில் சென்ட் பண்ணிட்டு போயிடு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் மேம் நோட்ஸ் எடுக்க வந்தோம். அப்படி எதுவும் இங்கே ரூல்ஸ் கிடையாது, பாய்ஸு கேர்ள்ஸும் சேர்ந்து ஒன்றா நோட்ஸ் எடுக்கணும்னு. ம் மேம் மேம், எங்களுக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நாங்கள் சேர்ந்து எடுக்கக்கூடாதா? இங்கே பாருங்க, அதெல்லாம் காலேஜுக்கு வெளியே. இங்கே நீங்கள் படிக்க தானே வந்திருக்கீங்க. படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கண்மணி சொன்ன மணி சரியான சிடுமுஞ்சியாக இருக்குது. சி, வஞ்ச மாட்டேன். என்ன, நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? எடுக்கணும் மேம். சரிங்க மேம், நாங்கள் தனித்தனியாகவே போய் எடுத்துக்கிறோம். கண்மணி, நான் தான் சொன்னேன்ல, அது வேணும்னே அப்படி தான் ஏதாவது சொல்லும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நமக்கு தவிர நோட்ஸ் எடுக்கணும், வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், டைம் ஆகிட்டே இருக்குது. விடுங்க, நீங்கள் தனியாக எடுங்க, நான் தனியாக எடுக்கிறேன். போகும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம், சரிங்களா? அதுதான் மென்டல் மாதிரி வளரிட்டு இருக்குன்னா நீ அதுக்கு சரி சரி மண்டையாடுற. இப்போ பாருங்க, இது காலேஜ்,
கொஞ்சம் நம்ம அனுசரித்து போய் தான் ஆகணும் ப்ளீஸ். ஐயோ இங்க பாரு கண்மணி, எதுக்கு பொறுத்து போக முடியுமோ அதுக்கு தான் பொறுத்து போகணும், எல்லாத்துக்கும் இல்லை. புரியுதுங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு நோட்ஸ் எடுத்தால் தான் படிக்க முடியும். நம்ம தேவையை தான் நம்ம பார்க்கணும். சொல்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. விடுங்க, நம்ம போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம படி கிளம்புவோம். சரி, என் நோட்ஸ் எடுக்கிறது அந்த சைடு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீயும் எடுத்துட்டு வந்துட்டு கூப்பிடு. சரி, போய் எடுத்துகிட்டு வாங்க. இங்க பாரு, மறுபடியும் ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? ஆ ஓகேங்க. சீக்கிரம் போங்க, டைம் ஆகிட்டே இருக்குல்ல. சரிங்க மேம், இதோ போய் எடுக்கிறோம். என்ன நீ போலையா? உனக்கு நோட்ஸ் தேவையில்லையா? தேவைதான் மேம், எடுக்கிறேன் போய். ஓ, போய் எடுத்துட்டு வா. டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க மேம், போகிறேன். இவளுக்கு ஒரு நாள் பூஜை போட்டால் தான் ஆகும் போல. எல்லாம் ஒழுங்கினங்களா இருக்கு. ஒரு மேம்க்கு மரியாதை கொடுத்து பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. சி, என்ன பசங்களோ. இதில் கல்யாணம் ஒன்று தான் எனக்கு கேடு. வந்துட்டான். டேய், நீ நோட்ஸ் எடுக்கிறியா இல்லையாடா? ரொம்ப நேரமாக அங்கே போய் நின்று சாஞ்சு நின்றுட்டே இருக்க, எடுத்த மாதிரி தெரியல. இருடா வரேன். கொஞ்சம் சலுப்பா இருக்குன்னு சாஞ்சு நின்னா ஒரு குத்தமா. எடுத்துட்டு வரேன் இரு, நீ மூலம் எடுத்த நோட்ஸை படி. சீக்கிரவா. ஓகே ஓகே, எடுத்துட்டு வரேன். ஆட இவளா? இவ சரியான வாயாடி திமிரு பிடிச்சவளாச்சே. நம்ம பேசினா கூட நம்ம திட்டிட்டு போவாளே. ஆட நம்மள தான் பார்க்குது ஃபிகரு. சி, இந்த நாயா சரியான பொறுக்கியாச்சே இவன். இவன் முடியும் மூஞ்சியும். எங்கேயோ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஹாய்ங்க. நீ எதுக்கு மூலம் எனக்கு ஆய் சொல்ற? இதே என்ன, நீ எனக்கு ஒரே காலேஜில் படிக்கிறோம், ஒரு ஹாய் சொன்னது குத்தமா? நான் ஹாய் தானே சொன்னேன், வேற எதுவும் சொல்லலையே. தைரியம் இருந்தால் வேற ஏதாவது சொல்லி தான் பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பாவம், நீ நோட்ஸ் எடுக்க வந்திருக்க போல, நோட்ஸ் எடுத்துட்டு போ. கொஞ்சம் தள்ள முடியுமா? இங்கே தான் எனக்கு தேவையான நோட்ஸ் எடுக்க வேண்டிய புக் இருக்கு, எடுத்துட்டு போகிறேன். அது என்னங்க, இவ்வளோ பெரிய காலேஜில் இவ்வளோ புக்ஸ் இருக்கு, நான் நிற்கிற இடத்துல இருக்க புக்கே தான் உங்களுக்கு வேணுமா? ம், நான் புக் எடுக்கிற இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் என்ன வேற ஏதாவது புக்கே எடுத்து படிக்க முடியும்? எனக்கு தேவையான புக்கை தான் நான் எடுக்க முடியும். ஐயோ கண்மணி கிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருக்கான். அவளுக்கு வேற இப்போதான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு. அவனும் சரியான பிறப்பு பிடிச்சவன். ஏன் அவன் இப்படி பண்ணுறான்? ஏங்க தள்ளலாம் முடியாதுங்க, வேற பக்கம் போய் எடுத்துக்கோங்க. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறேன், கொஞ்சம் தள்ளு. ஏய் சஞ்சய், ஏன்டா என்ன உனக்கு வேணும்? இங்கே ஒரு நிமிஷம் வா. இருடா வர. இங்கே பாரு, நோட்ஸ்லாம் எடுக்க முடியாது, வேற பக்கம் போய் எடுக்கிறேன்னா எடு. ஒழுங்கு மரியாதை நீயே தள்ளிக்கிறேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, போய் மேம்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ மேம், எனக்கு ரொம்ப பயம். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடாத கண்மணி. சரியான திமிரு பிடிச்சவன். என்ன கண்மணி, பயமா இருக்கு, சொல்லிட மாட்டியே? விளாடாத, எனக்கு டைம் ஆகிட்டே இருக்கு, வீட்டுக்கு வேற போகணும். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளு. ம், தள்ள முடியாது, வேணா அப்படியே வந்து எடுத்துக்கோ. டேய், இங்க வாடா. இருடா வர. இவங்கிட்ட வம்பிழுக்க முடியாது, நம்மளே போய் எடுத்துட்டு போவோம். வாசம் தூக்குது, என்ன ஷாம்புவா இருக்கும்? வம்பையிலுக்கு தயாராயிட்டான். மூதேவி தள்ளி நிற்குதா பாரு, இடிச்சுக்கிட்டே நிற்கிறான். எரிச்சலா இருக்கு. இங்கே தானே அந்த புக்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் தள்ளலான்னா தேடி பார்க்கலான்னா இவன் தள்ளியும் தொடைய மாட்டேங்கிறான். ஸோ விஜய் வேற அந்த பக்கம் இருக்காங்க, இல்லைன்னா கூட கூப்பிட்டு எடுக்க சொல்லிடலாம். ம், என்ன நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறா? ஒரு இடி இடிச்சா கூட எதுவும் சொல்ல மாட்டா போலயே. ஐயோ இவரா? எப்படி போய் பிள்ளை பக்கத்துல உரசிட்டு நிக்கிறான் பாரு, சரியான பொறுக்கியா இருக்கான். சி, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஒன்றும் தேவையில்லை, கொஞ்சம் தள்ளி நிற்க முடியுமா? ஓ, பம்புழுத்திட்டு இருக்கானா? ஐயோ இவரா? அவ்வளோதான், இவரு சரியான ரவுடியாச்சு. மாட்டினா சஞ்சய். ம், இதை பார்த்துட்டு என்னால கம்முன்னு இருக்க முடியாது, இருக்கு எனக்கு. டேய் ஒன்னதாண்டா. டேய், ஏமா நம்மள வாடாப்படான்னு கூப்பிடாது? ஐயோ செல்வம் நீங்களா? ஆமா, எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி போய் உரசிட்டு நின்றுருக்க? அவங்க தான் ஏதோ புக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ இல்ல ஜி, நான் கேஷுவலாக தான் நின்றுனேன். அவங்க இங்க வந்து புக்ஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் புக்ஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் நீங்க நின்று தள்ளி போக வேண்டியதுதானே? இது என்ன ஜி அநியாயமா இருக்கு? ஒருத்தங்க நின்னா ஒரு குத்தமா? நான் பாட்டுக்கு பொதுவா நின்றுருக்கேன், நீங்க என்னமோ வேணும்னு இது பண்ற மாதிரி பேசுறீங்க. இங்க பாரு, நீ பண்றத பார்த்தாலே வேணும்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. ப்ரோ விடுங்க ப்ரோ, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். டே, நான் தெரியாமலாம் எதுவுமே பண்ணலடா, நான் பாட்டுக்கு நின்றுருக்கேன். அந்த பொண்ணு இங்க புக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எது இல்ல, இவங்களுக்கு என்ன? இங்க பாரு, காலேஜ்ல என்னை பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆ, தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க. அட இவரா? இவரு விஜயோட ஃப்ரெண்டு தானே? அட, விஜயோட ஒய்ஃபு தானே அவங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் பாட்டுக்கு கேஷுவலாக நின்றுருக்கேன், நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஏம்மா, உங்ககிட்ட அவன் ஏதாவது வம்பிழுத்தானாமா? ம், கேட்கறாருல, சொல்லுங்க. நான் பாட்டுக்கு தானே நின்றுருக்கேன். இல்லை, வம்பலாம் இது இழுக்கல. நான் புக் எடுக்கலாங்கும் போது இங்கே டிஸ்டர்பாக நின்றுருக்காரு, அவ்வளோதான். மச்சான் மாட்டின நீ. அடிப்பாவி, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இப்போ என்ன சொல்ல வர நீ? ஏன், நான் பாட்டுக்கு நின்றுருக்கேன், அவங்க பாட்டுக்கு புக் எடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன இந்த பிரச்சனை? அதான் லேடிஸ் புக் எடுக்கிறாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் இங்கே நின்று உரசிக்கிட்டு நின்றுருக்கா? தள்ளி போக தெரியாதா?
இது கூடவா சொல்லி தெரியணும்? ஐயோ ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. நான் புக்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் நீங்கள் சண்டை போடாதீங்க. அப்படிலாம் விடக்கூடாது. நீ விட்டு தான் சிலருக்கெல்லாம் மனசுல பயங்கிறது கொஞ்சம் கூட இருக்கிறதில்ல. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் அந்த பொண்ணை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன? சஞ்சய் வாடா கம்முன்னு. ஏங்க உங்ககிட்ட ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை. இங்கே பாருங்க, நாங்கள் எதுவும் சண்டையும் போடல ஒன்றும் போடல. ப்ளீஸ் நீங்கள் போங்க. இப்போ என்ன நான் தள்ளி போனேன் அவ்வளோதானே, தள்ளி போகிறேன். பயம் இருக்கட்டும். பொண்ணுங்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா அவனை பொழந்துருவேன். சதிகாரி போட்டு விட்டு வேடிக்கை பார்க்குறா பாரு. ஆனால் ப்ளீஸ் நீங்கள் சண்டை போடாதீங்க. நான் புக்கை எடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். சரிம்மா, ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க, சரியா? ம் சரிங்கண்ணா, தேங்க்ஸ். இருக்கட்டும். இவனுக்குள்ள அப்படி நாலு யாராவது கொடுத்தாங்கன்னா தான் இவனும் அடங்குவான். குறைச்சிக்கிட்ட நீடா வாங்கு. என்ன அங்கே லுக்கு? ஒன்றும் இல்லை, போய் படிக்கிற வழியை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காது. ம் சரிங்க. டேய் சஞ்சய், உன்கிட்ட நானே சொன்னேன்ல வச்சுக்காதுன்னு. ஏன்டா அப்படி பண்ற? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீயும் நான் கடுப்பு கலப்பாத. ஆமா, அங்கே பேச தெரியல, நம்மக்கிட்ட மட்டும் எகிருவான். தேவையான நோட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இன்னைக்கு கண்மையை கூட்டிட்டு கிளம்பலாம். இவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னால் தேவையில்லாமல் இவர் வேற போய் வம்பிழுப்பாரு. வேண்டாம். கண்மணி வா. கிளம்பலாமா? நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே எடுத்துட்டியா? இப்போதான் போன மாதிரி இருந்தது. இல்லைங்க, எனக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் என்ன எடுக்கணுமா? இல்லை கண்மணி, நானும் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். சரி ஓகே, கிளம்பலாமா? ஆ போகலாங்க. என்னாச்சு, முகம் மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். ம் சரி ஓகே, போலாம் வா. ஆமாம் கண்மணி, போகும்போது உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோமா? ட்ரெஸ்ஸா? இப்போ எதுக்குங்க? உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை இல்லை அப்புறம் என்ன போடுவ? ஆமாம் இல்லை தான், ஆனால் காசு வேணும்ல. மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா, என்கிட்ட இருக்கு. ட்ரெஸ் ஒரு 2 செட்டு மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், சரியா? ம் சரி ஓகே, சரி வாங்க. ஆ போகலாமா கண்மணி? உண்மையாலுமே எதுவும் இல்லையா, இல்லை என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இல்லைங்க, மறைக்க என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கிளம்பலாம். ம் சரி. விட்டா கேட்டு நம்ம வாயிலேருந்தே வர வச்சிருவார் போல. எதுவும் சொல்லக்கூடாது.